ஊர் பஞ்சாயத்தில் ராஜாங்கம் தன் மகன் சேதுவுக்கும் தமிழ் செல்விக்கும் இடையில் உள்ள உறவை அத்துவிட் முறித்துக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார். தன் தந்தை சிறைக்குச் செல்ல தமிழ்தான் காரணம் என சேது குற்றம் சாட்ட அதை தமிழ் மிக துணிச்சலாக எதிர்கொள்கிறாள். ஜெனிசக்தி திருமணத்திற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்றும் தன் மீதான குற்றச்சாட்டை ஆதாரத்துடன் நிரூபித்தால் மட்டுமே பிரிந்து செல்ல சம்மதிப்பேன் என்றும் அவள் திட்டவட்டமாக கூறுகிறாள். நிர்மாச கர்ப்பிணியாக இருக்கும் தமிழின் வாதத்தில் நியாயம் இருப்பதாக கருதும் பஞ்சாயத்தார் முறையான காரணமின்றி விவாகம் செய்ய முடியாது என கூறி கலைந்து செல்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த ஈஸ்வரி தமிழை திட்டி அடிக்க கையை ஓங்குகிறாள். ஆனால் முன்போல அமைதியாக இருக்காமல் ஈஸ்வரியின் கையை பிடித்து தடுத்து பலார் என அறை கொடுக்கிறாள் தமிழ். பழைய தமிழ் செல்வி என நினைக்க வேண்டாம் என்று எச்சரிப்பதோடு தன் வாழ்க்கையில் நடந்த சூழ்ச்சிகளுக்கு ஈஸ்வரிதான் காரணமாக இருக்கும் என தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் கூறி மிரட்டுகிறாள். ஊர் மக்கள் முன்னிலையில் அவமானப்பட்ட ஈஸ்வரி தமிழையும் அவளது குடும்பத்தையும் கருவறுப்பேன் என வன்மத்துடன் சவால் விடுகிறாள். ஈஸ்வரியின் சவாலை தமிழ் சற்றும் பொருட்படுத்தவில்லை. உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு தன் குடும்பத்தாருடன் அங்கிருந்து கிளம்புகிறாள். ஆனால் அடிவாங்கிய ஆத்திரத்தில் ஈஸ்வரி துடித்துப் போகிறாள். ராஜாங்கமும் சேதுவும் அவளை தேற்ற முயன்றாலும் ஊர் முன்னால் ஒரு மருமகளிடம் அடிவாங்கியதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. வீட்டிற்கு வந்ததும் ஈஸ்வரி தமிழை பழிவாங்க ஒரு பயங்கரமான திட்டத்தை தீட்டுகிறாள். தமிழின் அப்பா செல்லப்பாண்டி மற்றும் குடும்பத்தினரை ஊரை விட்டே ஒதுக்கி வைக்க வேண்டும் அல்லது அவர்களை பொருளாதார ரீதியாக முடக்க வேண்டும் எனத் துடிக்கிறாள். இதற்கிடையில் தமிழ் சொன்னது போலவே ஈஸ்வரிதான் தன் தந்தை ஜெயிலுக்கு போக காரணமான சூழ்ச்சிகளைச் செய்திருப்பாளோ என்ற சந்தேகம் சேதுவின் மனதிலும் மெல்லத் தளிர்க்கிறது. தமிழோ இப்போது தன் குழந்தையின் எதிர்காலத்தைப் பற்றியும் தன் மீதான பழியை துடைப்பதைப் பற்றியும் மட்டுமே சிந்திக்கிறாள். ஈஸ்வரி செய்த சூழ்ச்சிக்கான ஆதாரங்களை திரட்ட தன் தங்கை தனம் மற்றும் வசந்தியின் உதவியோடு இரகசியமாகச் செயல்படத் தொடங்குகிறாள். அடுத்த பஞ்சாயத்தில் ஈஸ்வரியின் முகத்திரையை கிழித்து தான் குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்க தமிழ் எடுக்கும் அதிரடி முடிவுகளால் அந்த ஊரே பரபரப்பாகிறது. ஈஸ்வரியின் வன்மத்திற்கும் தமிழின் அறிவாற்றலுக்கும் இடையிலான போர் இப்பொழுது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஈஸ்வரியின் ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் போகிறது. அந்த தமிழ் என் முகத்துல கை வச்சிட்டா இல்ல, அவன் நிம்மதியா பெத்து எடுக்க போற புள்ளைய நான் பார்க்கிறேன் எனச் சூளுரைக்கிறாள். ராஜாங்கமும் சேதுவும் அவளை சமாதானப்படுத்த முயன்றாலும் அடிவாங்கிய தழும்பு அவளது வன்மத்தை அதிகமாக்குகிறது. மறுபுறம் தமிழ் சாதாரணமாக இல்லை. ஈஸ்வரி தன்னை தாக்கும்போது காட்டிய வேகம் இப்போது உண்மையை நிரூபிப்பதிலும் காட்டுகிறாள். ஈஸ்வரி ரகசியமாக பேசிய நபர்களைப் பற்றி தமிழ் தேடத் தொடங்குகிறாள். உண்மையில் ராஜாங்கம் ஜெயிலுக்குப் போக காரணமாக இருந்த அந்த போலி ஆவணங்களை தயாரித்த நபர் ஈஸ்வரியின் தூரத்து உறவினர் ஒருவர்தான் என்பதை தமிழ் மோப்பம் பிடிக்கிறாள். இந்த உண்மையைச் சேதுவிடம் நேராகச் சொன்னால் அவன் நம்ப மாட்டான் என்பதை அறிந்த தமிழ் ஒரு நாடகத்தை திட்டமிடுகிறாள். ஈஸ்வரியை தன் வாயால் உண்மையைச் சொல்லும்படி செய்ய ஒரு இரகசிய பதிவு கருவியுடன் வாய்ஸ் ரெக்கார்டர் அவர்களின் வீட்டிற்கே துணிச்சலாகச் செல்கிறாள். தமிழை பார்த்ததும் ஈஸ்வரி மீண்டும் எகிற, நீங்க தானே எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த திருமணத்தை நிறுத்தச் சொன்னீங்க, இப்ப பழி என் மேல விழுந்ததும் சந்தோஷமாயிருக்கீங்களா என தமிழ் வேண்டுமென்றே பொய் சொல்ல ஆத்திரத்தில் ஈஸ்வரி, ஆமாடி, நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன். உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்பாம இருக்கவும் உன் புருஷன் உன்னை வெறுக்கவும் நான் தான் அந்த பழியை உன் மேல போட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும் என உண்மையை ஒத்துக்கொள்கிறாள். வாசலில் நின்றிருந்த சேதுவும் ராஜாங்கமும் இதை கேட்டு அதிர்ச்சியில் உரைகிறார்கள். தான் தெய்வமாக நினைத்த தாய் இவ்வளவு பெரிய சூழ்ச்சிக்காரியா எனச் சேது உடைந்து போகிறான். இப்போது ஆட்டம் தமிழின் பக்கம் திரும்புகிறது. ஈஸ்வரியின் வாக்குமூலத்தைக் கேட்டு ஆடிப்போன சேது ஆத்திரத்துடன் உள்ளே வருகிறான். என்னம்மா பேசுற நீ? பெத்த மகனோட வாழ்க்கையை அழிச்சுதான் உன் கௌரவத்தை காப்பாத்திக்கணுமா என்று கத்த ஈஸ்வரி கதி கலங்கிப் போகிறாள். தான் செய்த சதி தன் மகனுக்கே தெரிந்துவிட்டதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ராஜாங்கமும் குடும்பமானம் போனாலும் பரவாயில்லன்னு பார்த்தா நீ இவ்வளவு கீழ்த்தரமா இறங்குவன்னு நினைக்கல என்று முகத்தில் அடித்தார் போல் பேசுகிறார். தமிழ் மெல்ல புன்னகைத்துவிட்டு, இப்பவாவது உண்மை புரிஞ்சுதே, இது போதும் எனக்கு, உங்க உறவும் வேண்டாம், உங்க வீடும் வேண்டாம் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்புகிறாள். ஆனால் சேது அவளை தடுத்து நிறுத்தி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தமிழ், என்ன மன்னிச்சிரு என்று கதறுகிறான். ஆனால் தமிழ் மசியவில்லை. தப்பு செஞ்சது உங்க அம்மா மட்டுமில்ல சேது, அவங்க சொன்னதை அப்படியே நம்பி ஒரு கற்பிணின்னு கூட பார்க்காம என்ன நடுத்தெருவுல நிறுத்தின நீயும் தான். இந்த தாலி வெறும் கயிறு இல்ல, நம்பிக்கை, அதை நீயே அறுத்துட்ட என்று உறுதியாகச் சொல்லிவிட்டு தன் தந்தை செல்லப்பாண்டியுடன் தன் வீட்டுக்கே செல்கிறாள்.
ஈஸ்வரி இப்போது வீட்டில் அனாதையாக நிற்கிறாள். சேதுவும் ராஜாங்கமும் அவளிடம் பேசுவதை தவிர்த்துவிட்டு தமிழை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வர போராடுகிறார்கள். ஆனால் தமிழ் தன் குழந்தையை தன் சுயமரியாதையோடு வளர்க்கப் போவதாக முடிவெடுத்து ஒரு புதிய மனுஷியாக நிமிர்ந்து நிற்கிறாள். ஈஸ்வரியின் வன்மம் அவளையே இப்போது சுட்டெரிக்கத் தொடங்கிவிட்டது. சேது எத்தனை முறை வந்து கெஞ்சினாலும் தமிழ் தன் முடிவில் உறுதியாக இருக்கிறாள். மன்னிப்பு கேட்கிறது ரொம்ப சுலபம் சேது, ஆனா அந்த அவமானத்தை அனுபவிச்ச எனக்குத்தான் அதன் வலி தெரியும் என்று கூறி அவனை திருப்பி அனுப்புகிறாள். தன் குழந்தையை தன் சொந்த காலில் நின்று வளர்க்க வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் ஒரு சிறிய சுயதொழில் தொடங்க திட்டமிடுகிறாள். அங்கே ராஜாங்கம் வீட்டில் நிலைமை தலைகீழாக மாறுகிறது. ஈஸ்வரியை யாருமே மதிக்காததால் அவள் அந்த வீட்டிலேயே ஒரு கைதி போல உணர்கிறாள். சாப்பாட்டிற்கு கூட யாருடைய உதவியும் இல்லாமல் தவிக்கிறாள். தான் விதைத்த வினையே தன்னை சுற்றுகிறது என்பதை உணர்ந்தாலும் அவளது ஈகோ அவளை இன்னும் வன்மத்தோடு இருக்கச் செய்கிறது. இதற்கிடையில் சேது தன் தவற்றுக்கு பரிகாரம் தேட முடிவு செய்கிறான். தமிழ் தொடங்கியிருக்கும் தொழிலுக்கு மறைமுகமாக உதவிகள் செய்கிறான். இதை தமிழ் கண்டுபிடித்ததும், உன் உதவி எனக்கு தேவையில்லை, என் உழைப்பால் என் பிள்ளையை வளர்ப்பேன் என்று சவால் விடுகிறாள். நடைநாட்கள் நகர தமிழின் வளைகாப்பு விழா வருகிறது. ஊரே மெச்சும் வகையில் தமிழின் தந்தை அந்த விழாவை முன்னின்று நடத்துகிறார். அந்த விழாவிற்கு அழைப்பு இல்லாமலேயே சேதுவும் ராஜாங்கமும் வந்து நிற்கிறார்கள். ஈஸ்வரியோ தன் தவற்றால் ஒரு பேரப்பிள்ளையை பார்க்கும் பாக்கியத்தை இழந்துவிட்டோமே என்று வீட்டு மூலையில் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறாள். கடைசியில் தமிழுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை முதலில் சேதுவின் கையில் கொடுக்காமல் தனக்கு துணையாக நின்ற தன் தந்தை கையில் கொடுத்து தன் பெருமையை நிலைநாட்டுகிறாள் தமிழ். ஒரு பெண்ணின் போராட்டமும் வெற்றியும் அந்த ஊருக்கே ஒரு பாடமாக அமைகிறது. குழந்தை பிறந்த பிறகு சேதுவின் குடும்பத்தில் பெரிய மாற்றம் நிகழ்கிறது. தன் பேரப்பிள்ளையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ராஜாங்கத்தை உந்தித்தள்ள அவர் ஈஸ்வரியை அழைத்துக் கொண்டு தமிழின் வீட்டிற்குச் செல்கிறார். ஆனால் அங்கே அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. தமிழ் அவர்களை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுக்கிறாள். உறவு முறைப்படி நீங்கள் பெரியவர்கள் வந்து பார்த்துவிட்டு போங்கள், ஆனால் என் பிள்ளைக்கு நீங்கள் தாத்தா பாட்டி என்ற அடையாளத்தை நான் தரமாட்டேன் என்று கராராகச் சொல்கிறாள். ஈஸ்வரி அழுது புலம்பியும் தமிழ் இறங்கி வரவில்லை. தான் அனுபவித்த ஒவ்வொரு அவமானமும் அவள் கண்முன்னே வந்து போகிறது. சேது இப்போது முழுமையாக மாறிவிட்டான். தன் தாயின் பேச்சைக் கேட்டு தன் வாழ்க்கையை தொலைத்ததை உணர்ந்து தமிழின் மனதை வெல்லத் தினந்தோறும் போராடுகிறான். தமிழின் குழந்தைக்குத் தேவையான அனைத்தையும் அவள் கேட்காமலேயே அவள் வீட்டு வாசலில் வைத்துவிட்டுச் செல்கிறான். ஒரு கட்டத்தில் தமிழின் தந்தை செல்லப்பாண்டி, அவன் திருந்திவிட்டான் தமிழ், ஒரு வாய்ப்பு கொடு என்று சொல்லியும் தமிழ் மௌனமாகவே இருக்கிறாள். நிர்வாகத் திறமையால் தமிழின் தொழில் அந்த வட்டாரத்திலேயே பிரபலமாகிறது. ஒரு மாவட்ட அளவிலான சிறந்த பெண் தொழில் முனைவோர் விருது தமிழுக்கு கிடைக்கிறது. அந்த விருது வழங்கும் மேடையில் தமிழ் பேசும்போது, என் வீழ்ச்சியை விரும்பியவர்களுக்கு என் வெற்றியே பதில் என்று கம்பீரமாக முழங்குகிறாள். கடைசியில் ஈஸ்வரி தன் தவற்றால் குடும்பமே சிதறி நிற்பதை உணர்ந்து ஊர் மக்கள் முன்னிலையில் தமிழின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாள். உன் வயித்துல வளர்ந்த பிள்ளைய அழிக்க நினைச்சேன், ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளை முகத்தை பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லாம போச்சு, என்ன மன்னிச்சிரு தாயி என்று கதறுகிறாள். ஈஸ்வரியின் உண்மையான மனமாற்றத்தைக் கண்ட தமிழ் அவளை மன்னித்து ஏழையாக ஏற்றுக்கொள்கிறாள். ஆனால் மீண்டும் அந்த பெரிய வீட்டிற்குச் செல்லாமல் தன் உழைப்பில் கட்டிய சொந்த வீட்டில் தன் கணவன் மற்றும் குழந்தையுடன் கௌரவமாக வாழத் தொடங்குகிறாள். தீமை அழிந்து தர்மமும் ஒரு பெண்ணின் சுயமரியாதையும் வென்றதுடன் இந்த கதை ஒரு நிறைவான முடிவுக்கு வருகிறது. வீடியோ பிடிச்சி இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.